ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அல்ஃபீடா சேனல். என்னோட சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்காக ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வீட்டில் ஸ்வீட் செய்கிறதுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குலாப் ஜாமுன்னாலும் சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி 2 வகையான ஜாமுன் செய்ய போகிறோம். ஒன்று குலாப் ஜாமுன், இன்னொன்று அங்கூரி ஜாமுன். இன்றைக்கி நான் ரொம்ப வித்தியாசமான ஜாமுன் செய்ய போகிறேன். இதுக்கு பேர் அங்கோரி ஜாமுன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்காக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு 10 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கும். திக்கான ஸ்டேஜ் அப்போ தான் வரும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கம்பி பதம் கிடைக்கும். நான் கலருக்காக ஒரு பிஞ்ச் சஃப்ரான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கான குலாப் ஜாமுன் பால் ரெடி பண்ணிடலாம். நான் 6 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த இந்த ப்ரெட்டை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைனே அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அது கூடவே 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரெட்டு ரவா கூட 1 கப் பால் சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கான பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஷேப்பில் உருட்டி வச்சுப்போம். ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் கிராக் இல்லாமல் இருந்தால் தான் குலாப் ஜாமுன் நல்லா வரும். நான் பால் ஷேப்லேயே ரெடி பண்ணியிருக்கேன், இன்னொரு ஷேப்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் தேவையான பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் கிராக் இல்லாமல் இருந்தால் தான் குலாப் ஜாமுன் நல்லா வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை வறுத்து எடுக்கிறதுக்காக ஆயில் வச்சுருக்கோம். ஆயில் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியில் மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ரெட் கலர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை வறுத்து எடுக்கிறதுக்காக நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை அதில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம்.
ஃப்ரை பண்ண குலாப் ஜாமுனை நம்ம சூடாகவே சர்க்கரை பாகில் சேர்க்கக்கூடாது. நல்லா ஆறின பிறகு அதோட எண்ணெய்லாம் நல்லா ஃபில்டர் ஆன பிறகு தான் சர்க்கரை பாகில் சேர்க்கணும். வறுத்து எடுத்த ஜாமுன் நல்லா ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சர்க்கரை பாகுள்ள சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண குலாப் ஜாமுனை சர்க்கரை பாகில் சேர்த்த பிறகு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினா தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. எம்மியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி. அங்கூர் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அங்கூர் ஜாமுன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கும் போது 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்வீட்காக சர்க்கரை சேர்க்கல, கண்டென்ஸ்டு மில்க் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்து வரும்போது பாலோட அளவு குறைஞ்சி வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அங்கூர் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குலாப் ஜாமுனை அதில் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக ஒரு பிஞ்ச் சஃப்ரான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். தீபாவளிக்கு நம்ம 2 விதமான ஜாமுன் பார்த்துருக்கோம். ஒன்று சர்க்கரை பாகுலேயே ரெடி ஆகிறது, இன்னொன்று பால்லேயே ரெடி ஆகிறது. ரொம்ப சுலபமாக வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.